ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு கட் ஒர்க்கில் பார்ட் 2, அதாவது மெத்தட் 2 தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு லீஃப் ஷேப் வருது அப்படின்னா அதை அப்படியே கட் ஒர்க் பண்ண போகிறோம், அந்த எட்ஜோட அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பிளுக்கு 2 லீஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் போடுறேன். கட் ஒர்க்கில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜரி த்ரெட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த லீஃபுக்குன்னு ஒரு ஷார்ப் இருக்கும், அந்த எட்ஜில் அந்த இது கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போன இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே சிக்ஸாக் போட்டுட்டு கட் பண்ணோம் இல்லையா? இதில் பார்த்திங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட போகிறோம். 2 லேயர் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட் லேயர் போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே இன்னொரு லேயர் செயின் ஸ்டிச் போட போகிறோம். கரெக்டாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஒரு ஃப்ளவர் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பெடல்ஸ் அப்படி மடங்கும் இல்லையா? எல்லா இதுலேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ 2 லேயர் செயின் ஸ்டிச் போட்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் 2 லேயர் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரியில் போட போகிறோம். நான் உங்களுக்கு 2 லீஃபில் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அதாவது இந்த லோட்டஸ் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து கட் ஒர்க் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம த்ரெட்டில் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறத விட அதை கட் ஒர்க் பண்ணி கிளாத்தில் எஃபெக்ட் காட்டினீங்க அப்படின்னா அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ லீஃபில் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆரி ஒர்க்கில் லீஃப் அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். ஓகே, 2 லேயர் வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் வந்து நான் நெருப்பில் தான் சுட்டு காட்ட போகிறேன். நான் நேற்று எடுத்த மாதிரி அதே லாஸ்ட்டு கிளாஸ் எடுத்த மாதிரி அதே பத்தி தான் எடுத்திருக்கேன். அந்த புகையெல்லாம் நல்லா ஊதி விட்டுக்கோங்க. ஊதி விட்டுட்டு இதில் வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. கீழே வந்து நல்லா ஹார்டான ஒரு கிளாத் வச்சுட்டு கரெக்டாக அணைச்சிட்டே வாங்க. ஓகேவா? கரெக்டாக மெதுவாக சுட்டு வரணும். இதில் போன தடவை பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டோம். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் வந்து விடாது. அப்படியே விட்டாலும் நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இதில் வந்து செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கோம். ஒரு செயின் ஸ்டிச்சில் இதானால் கூட ஃபுல்லாக வந்துடும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ மெதுவாக நம்ம கவனம் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்கணும். ஓகேவா? போன வீடியோவில் சொன்ன விஷயந்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். குழந்தைங்க முன்னாடி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நெருப்பு வச்சு கிளாத்தில் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஒரு கட்டர் ப்ளவுஸ் கொடுத்தா கூட அதை நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கிங் ப்ளேஸில் வச்சு பண்ணுங்கள். குழந்தைங்க முன்னாடி காட்டாதீங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து எல்லா நேரமும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மெதுவாக கையில் சுட்டுக்காமல் மெதுவாக பார்த்து பண்ணணும். நெருப்பு அதிகமாக கிளாத்தில் பற்றக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இடத்துல இப்படி லைட்டாக போய் டச் பண்ணாலே போதும், அதுவே ஸ்ப்ரெட் ஆகி போகும். நீங்கள் வாட்டில் சும்மா வச்சுட்டே இருந்துடாதீங்க. மெதுவாக ஒவ்வொரு கார்னராக முடிச்சுவாங்க. ஓகேவா? அவசரம் இல்லாமல் பொறுமையாக பண்ணுங்கள். சைடில் ஸ்டிச் பண்ண கீழே இருந்து மேலே சுட்டு வந்துடாதீங்க. மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த த்ரெட் இருக்கு இல்லையா? அது புகையில் கருத்துரும். ஸோ மேலேருந்து கீழே குத்தணும். ஓகேவா?
இந்த எட்ஜ் பார்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஓரமாக பண்ணி வாங்க. ரெடியாக அந்த கையில் கிளாத்தை வச்சுட்டே இருங்க. ஓகேவா? மெதுவாக பண்ணுங்கள். கையில் சுட்டுக்காமல் மெதுவாக ஒரு கார்னர்லேருந்து பண்ணுவாங்க. மெதுவாக. ஓகே, இப்போ வந்து நம்ம லீஃபை கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ லீஃபோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நம்ம பொறுமையாக பண்ணால் தான் கிளாத்தும் டேமேஜ் ஆகாது, ஸ்டிச்சும் டேமேஜ் ஆகாது, நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சும் வந்து அந்த சைடில் அந்த த்ரெட்டு கருக்காது, அழகாக பர்ஃபெக்டாக ப்ரைட்டாக போட முடியும். ஓகேவா? நீங்கள் ஒரே கார்னராக அப்படி சுற்றி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்டரில் மட்டும் ஒரு ரவுண்டாக சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்னராக கூட பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இதே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். ஸோ ரொம்ப நெருப்பு இதாக ஸ்ப்ரெட் ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறவங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே கண்டிப்பாக தோணாது. மெதுவாக பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். ஒர்க் முடிஞ்சதுன்னா நம்ம அந்த சுட்டெல்லாம் அது முடிஞ்சிருச்சு. அந்த நெருப்பு வச்சு அது இது பண்ணது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் சொன்ன அதே தான். அப்படியே ஃப்ரேமை திருப்பி போடுங்க. இந்த 2 லீஃபையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு இருக்க கிளாத்தை கரெக்டாக மெஷர் பண்ணி அட்வான்ஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளூவை போட்டுட்டு அப்படியே வந்து ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறம் மேலே வச்சு அழுத்த தான் செய்யணும், தேய்க்கக்கூடாது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளூவை போட்டுட்டு காயெல்லாம் விட வேண்டாம். கரெக்டாக துணியை வச்சு மேலே கையை வச்சு அழுத்துங்க. ஓகேவா? தேய்ச்சிடாதீங்க. சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை ஒட்டுங்க. நீங்கள் க்ளூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அளந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஒட்டிடுச்சா அப்படின்னு இழுத்தெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே, லைட்டாக அழுத்தணும், தேய்க்கக்கூடாது, அழுத்தணும். அதுவே பாருங்கள் ஒட்டி இருக்குது. ஸோ அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக 4 விரலையை வச்சு மேலே வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா இதாயிரும். ஜஸ்ட்டு கையை வச்சு இப்படி ஒரு தடவை அமுத்துனீங்கனாலே அது போதுமான அளவு. இப்போ இந்த க்ளூ காயட்டும், அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நான் உடனே திருப்பினதுனால இந்த க்ளூ சைடில் தெரியுது. அது காஞ்சிருச்சுன்னா தெரியாது. இந்த மாதிரி தான் லீஃபில் வந்து எப்படி கட் அவுட் பண்ணுங்கிறது. இது சிம்பிள் மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்து 3rd பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.